ஆமா உண்மைதான். ஆனால் உடம்பு வலி மொத்தம் ஒரு வாரமாக வீட்டில் இருந்து போயிடுவோம். உடம்பு வலிக்கலனாலும் வேலைக்கு ஆகலை. ஆனால் நல்லா இருக்குண்ணா. இது மீனை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க. சாரி ஐயா, ஒருத்த கடையில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருறியா நீ? உன்னை நம்பி ஒரு மீன் வாங்க முடியாது போல இருக்கு. நான் வீடியோ எடுக்கிறேன். நான் கேட்டு தானே போனேன். வீடு நீ ஏன் போனேன்னு கேட்டது பதில் சொல்லு. ஐஸ் வீடியோ வாங்கினா அவங்க கேட்டு தானே போனேன். நான் பார்த்துக்கிறேன். கடையில் போனால் தான் நான் மீன் வாங்க முடியும். அம்மா போட்டு கூப்பிட்டுருந்தேன்னா வேலையாகாது. அதுக்கு பேர் கணக்கே கிடையாது. சிவா போ வாங்கி கொடுத்து போ. சிவா வாங்கிட்டு வா. நீ இருந்து ஓடினா அதுக்கு பேர் கணக்கே வராது. வேலை செஞ்சேன்னு 9 பேர் வேலை செய்யற வேலை நம்மகிட்ட இருக்கு. ஒருக்கே எனக்கு ஒரு ஆளுக்கே சொல்லி போடுச்சு. வீட்டுக்கு நீங்க தான் விட்டு ஓட்டிங்க. எனக்கு தெரியும். நீங்க பையன் எடுத்தா எல்லாம் பண்ண நல்லா ஓட்ட வேற போச்சு. ஒரு நிமிஷம் ஆள் தான். இருமா ஏமா மீன் வெட்டுறதுக்கு இல்லை குடல் கொடு வாழை கொடுத்து எல்லாம் கொடுக்க கேட்டுருக்கீங்க. மீன் கணக்கு கொடுக்கலையா? குடல 3 ஏன் பீஸ் மட்டும் சொல்லுங்க. பீஸ் மட்டும் வெட்டினா மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நீங்க தான் எல்லாரும் கொடுக்கணுமே. உங்க சார்பா எனக்கு கொடுங்க. நான் கொடுக்குறேன். ஓ சரி கொடுத்துருவா. அந்த போய்பிடி வா. யாக்கு எங்கே வாங்கி வா. இப்படி கீழே இருக்கு. அந்த போய் பிடிங்க. கையில் இது சேங்கடை போற வகையில் வருது. சேங்கடை பறையில் வரும். இது அதான் சொன்னேன். இது கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம பெருசு பெருசாக வெட்டணும். இது அப்படியே வெட்டிக்கலாம். 2 புதுருவா போடுங்களா? காலேஜ் போயிட்டீங்களா? ஓ தூங்கிட்டேன். காலேஜ் தூங்கிட்டேன். சரி காலேஜ் சும்மா தான் பசங்க கூட்டானுங்க போகலாம் தான். ஐயோவா நாளைக்கு இல்லை வர சொல்ல. நாங்களே தந்துட்டு போனால் பதில் தூங்கிட்டேன். கீழே வச்சியா? நன்மை போய் அந்த முடியலாம் போடாது. அப்பா இல்லை காலேஜ் ஆட்டிட்டு விட்டு தான் செய்யும். அவனும் காலேஜ் தூங்குறான். வேண்டாயிட்டு போய் அதெல்லாம் அவங்களாம் கரெக்டாக விட்டு எழுதிட்டு ஓ பாய் பாய் கிளம்புங்க. பாய் பாய். ஹலோ சொல்லு சார். ஹலோ சொல்கிறா எப்படி
சரி லஞ்சு கொஞ்சம் எடுத்து ஏய் என் முன்னாடி ஊருக்கு போயிட்டா ஏண்டா நீ சொல்லு நான் சொல்றேன்டா அது ஏய் குடு ஜாலியாக இருப்பார் அவர் ரசிகண்ணா ஆமா வந்தா சொல்லுவான்னு பார்த்தா அவன் கம்முனுங்கிறான் பெரிய அறவலை வந்துடும்டா எங்க தாய் மாமா பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு நாங்க 4 பேர் அக்கா தங்கச்சில ஒரே ஒரு பொண்ணு தாய் மாமா ஒரே ஒரு தாய் மாமா ஒரே ஒரு பொண்ணு கடமா பரவாயில்லையா வேலை பரவாயில்ல பரவாயில்லையா இல்லை ஒரு 200 கடமா வாங்கலாம் வீட்டுக்கு ரவுண்டு கடமை வந்தால் ரவுண்டு கடமை ஓகே நமக்கு பக்கா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸே போயிடுச்சு ஏய் ஆண்டி வச்சுக்கிறான் நேற்று லீவ் போட்டாங்க தான் இருந்தான் ₹600 எவ்வளோ அதெல்லாம் உங்க எல்லாரும் சொல்ல மாட்டாங்க டோட்டலாகவே நீங்கள் 100ல் 1 மீன் தான் சொல்லுவாங்க அவங்களாம் நான் 199 மீன் சொல்லுவேன் இது மீன்ல பெரிய மீன் பரவாயில்ல இது கேரளியே எல்லாமே 500 போகுதுலப்பா கேரை 500 கேரளா சின்ன கேரை பசங்க அருணுங்க நான் கடை வெளியே கொடுக்குறது 10 ரூபா அப்படியே சம்பாதிக்கிறேன்னு அவங்க வந்து வராங்க பார்த்து பார்த்தேன் அமௌண்ட் இருந்தால் கம்மனுங்க ஏன்னா அவங்க வியாபாரம் இருக்காது எப்படி ஒரு கம்மியாக தான் இருக்கும் வெளியில் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 4 பேர் மீன் விட்டுட்டோம் அதுலேயே இருந்து சம்பாதிச்சேன் அவன் அன்னைக்கு 1250 அது அதே முதல்ல வந்தேன் நான் வந்தியாங்க